உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து நான் பேசுகிறது கேட்காது அப்படின்றதுனால நான் வந்து மாஸ்க் எடுத்துடுறேன். நீங்கள் எங்கே வெளியே போனாலும் மாஸ்க் போட்டுகிட்டே போங்க, அப்போ தான் நல்லது. ஸ்ரீ ஐயப்பன் கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த கடைக்கு வந்திருக்கீங்க. ஆனால் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேட் வந்து எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு ரேட்டுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க வாங்கும் போது சில விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக போடலாம். நம்ம புது வீட்டுக்காக சில பொருளெல்லாம் பார்க்கலாம், அப்போ தான் பிளான் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே என்னென்ன பொருள் புதுசாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து பார்க்கும்போது ஏன்னா போன வாட்டி நிறைய டவுட் கேட்டிருந்ததோட்டு இந்த வாட்டி ஓனரையும் நம்ம கூட வச்சுக்கிட்டே ஒவ்வொன்றோட ரேட்டுமே நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிடுறேன். எந்த டைம் ரேட் அதிகமாக இருக்கும், எந்த டைம் ரேட் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம அவர்கிட்டயே கேட்டுடலாம். கடையோட ஓனர் இவர் தான். உங்கள் பேருமா? என் பேர் பாலாஜி. நான் வந்து ஓனரோட பையன். அப்பா ஓனராக இருந்தாலும் புள்ள ஓனராக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஓனர் தான். இவர்கிட்ட வந்து நம்ம என்னென்ன எந்த பொருள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே க்ளீனாக சொல்லிடுங்க. ஏன்னா போன வாட்டி நிறைய பேர் வந்து நான் சொன்ன ரேட்லேருந்து ஜாஸ்தி அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்குன்னா க்ளீனாக தெரியும் இல்லையா, அந்த ரேட் எல்லாமே நீங்களே சொல்லிடுங்க. நம்ம கடையில் வந்து நிறைய ஸ்டோன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸ்டோனில் எவ்வளோ வெரைட்டியோ நீங்கள் அவ்வளோ வெரைட்டியும் பார்க்கலாம். நாங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இந்த கார்டன் லேண்ட்ஸ்கேப்பிங்கில் யூஸ் பண்ண இந்த பெபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறோம். இந்த கார்டனில் இந்த தொட்டியில் போடுறதுக்கு இதே மாதிரி அக்குபங்க்சர் வாக்ஸ் எல்லாம் போடுறோம். அதாவது கூழாங்கல்ல வந்து நீங்கள் தரையில் படிச்சுட்டு வெறும் காலில் வந்து நீங்கள் நடந்தால் நம்மளுக்கு அந்த அக்கு ப்ரெஷர்லாம் ஒர்க் ஆகும், அந்த டயபிட்டிஸ்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி கூழாங்கல்ல வந்து வெரைட்டிஸ் வரியாக அன்பாலிஸ்டு, பாலிஸ்டு அந்த மாதிரி பிரித்து இருக்கும். இது வந்தெல்லாம் நாங்கள் வந்து ஒரு மூட்டையில் கொடுப்போம். ஒரு மூட்டையோட அளவு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு 25 கிலோ இருக்கும் ஒரு மூட்டை வந்து 600ரூபாலேருந்து 1500 வரைக்கும் இருக்குது. ஒரு மூட்டை தரையளவு போட்டிங்கன்னா ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் வரும் ஒரு மூட்டை. இதே மாதிரி இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கணபதி இதுக்கு பேர். போயிருந்தீங்கன்னா 8 போட்டு இருப்பாங்க. அந்த 8ல் வந்து இந்த கல் வந்து பதிஞ்சு வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வாக்கிங் போறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இது சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இது வாங்கி போட்டுக்கிட்டு பண்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். உங்க வீடோட அளவு, பார்க்கோட அளவு அதை பொறுத்து தான் நம்ம இதை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வெளியில உள்ள பார்க்குக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. போன தடவை வந்து இந்த கல் இல்லை, இந்த தடவை வந்து இந்த கல் எல்லாமே இருக்குங்க. ஆமாங்க, பூத்தொட்டிலெல்லாம் வந்து அழகுக்கு போடலாம். ஏன்னா பூத்தொட்டியில் நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த மணல்லாம் வெளியில் செதறாது. இந்த பெபிள்ஸ் போட்டுக்கலாம். நேச்சுரலாக மலையில் விளைஞ்சது, நம்ம ஆர்டிஃபிஷியலாக தயாரிச்சது. இந்த நதி கரை ஓரத்துலலாம் இது வந்து கிடைக்கும். இதுவே நதிக்கு ஒரு தண்ணி வந்து பாஸ் ஆகி அது பாலிஷ் ஆகும். ஆமாம், ஒரு கூழாங்கல் வந்து நதியில் அப்படியே வளர்றது தான். 5 வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் வளரும். கவர்மெண்ட் டெண்டர் கொடுப்பாங்க, அப்போ போய் நம்ம எடுத்து வந்து அது பிரித்து விற்கிறோம். இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் விநாயகர்னு சொல்லிட்டு கிரானைட்டில் பண்ணியிருக்கோம். 4 கலர் இருக்குது. இது வந்து ப்ளூ, இது ஒயிட், இது ரெட்டு, அப்புறம் ஒரு ப்ரௌன் ஒன்று இருக்குது அங்கே. இது என்னன்னா, இப்போ நார்மலாக நம்ம பண்ணுற கணபதி வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதை வந்து நம்ம வீட்டில் வைக்க முடியாது. வச்சோம்னா பூஜை பண்ணணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விநாயகர் வைக்கணும், இருந்தாலும் பூஜைலாம் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ இதுக்கு பூஜை பண்ணணும், பூஜை பண்ணாமல் நம்ம விநாயகர் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி விநாயகர் வந்து வாங்கலாம். வீட்டில் வந்து அழகுக்கு வைக்கணும் அப்படிங்கிற இலை விநாயகர். இலை விநாயகர், அரச அந்த மாடல். ஆமாம், அரச இலை விநாயகர். இது வாசல்லையோ இல்லை வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் வைக்கலாம். பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. விநாயகரோட அருள் எப்பயும் நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரி நல்லா செதுக்கியிருக்காங்க. அதில் இந்த தண்ணி வந்து மறுபடியும் இதுலேயே இங்கே இருக்கிற தண்ணியை இதில் ரொட்டேட் ஆகிற மாதிரியே வச்சுருக்காங்க. இது வந்து பெரிய பெரிய ஹோட்டல் போனோம்னா அங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வீட்டில் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷனில் வைக்கிறாங்க. இது வந்து ரேட்டு எல்லாமே சொல்லுங்கப்பா. இது வந்து கருங்கல்லில் பண்ணது, பழைய காலத்து முறையில் கையில் பண்ண புத்தர். தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். உள்ள ஒரு மோட்டர் ஒன்று இருக்குது, சப்மர்சிபிள் மோட்டர். தண்ணி வந்து அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் இது என்ன பெனிஃபிட்னா, இது வந்து ஒரு பேர்டு பாத் மாதிரி. இங்கே டெய்லி நிறைய பறவைங்க வந்து இங்கே உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது. இந்த சம்மர் சீசனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அது பின்னாடி செடி இருக்கிறதுனால அது ஒரு போதி மரம் ஃபீலிங்கில் அது பண்ணியிருக்கிறோம் நாங்கள் கருங்கல்லில். இது வந்து 57,000 வரும், 57,000 ரூபாய். ஆமாம், 57,000 ரூபாய் செட்டு. இது பெடஸ்டலு, தாமரை, புத்தர், மோட்டரோட சேர்த்து எல்லாமே. சென்னையில் இருந்தீங்கன்னா நம்மளே வீட்டுக்கு எடுத்து வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். வெளியூர்னா மட்டும் டெலிவரி சார்ஜ் வரும். ஆமாம், அந்த மாதிரி வரும். இது எப்பயுமே ஒன்று ஒன்று சேல் ஆகிட்டே இருக்கும். வேறு கூட பண்ணி கொடுத்துருவோம் இதே டைப்பில். புத்தர் வந்து நம்ம ஆமாம் சின்ன சைஸில் பண்ணி தரலாம், ரெடியாக இல்லை. இது என்னன்னா ஒரு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தவொடனே ஒரு ப்ளீஸிங்காக வெல்கம் பண்ணோம். புத்தர் வந்து நம்ம ஏதாவது மனசு கஷ்டத்தோட வந்தோம்னா அதை அப்படியே ப்ளீஸ் பண்ணிடும். புத்தரோட இது அவங்க அப்படிதான். ஆமாங்க, அங்கே இருக்கிற புத்தர் வந்து அபயம் புத்தர்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க வந்து தியான நிலையில் இருக்கிறாங்க, அவங்க வந்து அபயம் நிலையில். அபயம்னா இப்படி கை வச்சுருப்பாங்க, இல்லை இதுதான் அபயம். நம்ம பார்த்தோன்னே பிளெஸ்ஸிங் வரும். அந்த அபயம் கையில் வந்து ஒரு கமலம் தாமரை இருக்கும். அது நம்ம வந்து அவங்க தியானத்தில் இருந்துட்டு நம்மளை பிளெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து ஒரு பர்கோலா பெஞ்சுன்னு சொல்லிட்டு கார்டனில் மொட்டை மாடியில் போடுறது. இதில் உட்காருங்க. இந்த பெஞ்சில் வந்து என்னென்னா கேப்ஸ் இருக்கிறதுனால தண்ணி பெஞ்சு எவ்வளோ மழை வந்தாலும் அதில் தண்ணி நிற்காது. நம்ம உட்காந்தாலும் நம்மளுக்கு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். இன்டர்லாக் மாதிரி புது மாடலில் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் பர்கோலா பெஞ்சு. இது வந்து 12,000 வரும். இதில் 2 பேர் உட்காரலாம். காலத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும், கலர் மாறாது, ஒன்றும் மாறாது. இது நீங்கள் வீட்டு பால்கனி பெருசு வேணாலும் பண்ணித்தரலாம், ரேட் கொஞ்சம் எக்ஸஸ் வரும். இது நம்ம பால்கனிலையோ மொட்டை மாடியிலையோ அந்த மாதிரி வச்சு நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படிமா எல்லாம் பார்க்கில் வைக்க? ஆமாம், இது வந்து பார்க்குன்னு கிடையாது, சர்ச்சில் வைப்பாங்க, இன்னொன்று கிறிஸ்டியன் சிமெட்ரிஸில் வைப்பாங்க. ஏஞ்சல்ன்றது அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கல்ச்சர் மாதிரி. ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் ஸ்கல்ப்சர் இது. இந்த மாதிரி கிராஸு, ஓஜி இந்த மாதிரி அவங்க இதில் பண்ணி கொடுப்போம். ஆமாம், ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு சிலுவையை கட்டி பிடிச்சிட்டு, அது ஒரு பெரிய கதை இருக்குது அதில். ஆமாம், ஒவ்வொரு கதையும் நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், எப்பவுமே எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு கதை இருக்குது. நம்ம வந்து அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நம்ம நிறைய பேர் அதெல்லாம் கேட்கறதும் கிடையாது. ஒரு சில இடத்துக்கு வரும்போது நம்ம அந்த கதை இதை பற்றி தேவைன்னா நம்ம தனியாக சொல்லலாம். யாருக்குன்னா தேவைன்னா அவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம தனியாக சொல்லிடலாம். ஆமாம், நம்ம அது பண்ணுறது. இது வந்து ஒரு ஃபவுண்டெயினுங்க. ஆமாம், ஒரே கல்லில் ஆன ஃபவுண்டெயின். இது கருங்கல்லில். இது கீழே தொட்டி இது இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறோம், ஏன்னா தண்ணி பஞ்சதுனால. ஆமாம், தண்ணி ஊற்றி இது வந்து ஒரே கல்லில் பண்ணியிருக்கோம். மேலே வடியும், சலன்னு வடியும். ஒரு கம்பெனிஸில், கார்பரேட் ஆஃபீஸஸ்லாம் இது வைப்பாங்க. ஆமாம், ஆர்ட் இது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ஒரே கல்லில் செஞ்சுருக்கோம். இதுக்கு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு ட்ரில் பிட்டே கிடையாது. இந்த அளவுக்கு ட்ரில் பிட்டை தயாரித்து இந்த ஹோல்ஸை போட்டுக்கிறோம். ஆமாம், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அந்த காலத்தில் வந்து பழைய காலத்து கோயிலில் என்னென்னவோ பண்ணியிருக்கலாம். அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிப்போம். கொஞ்சம் சின்னது, அது பின்னாடி கொஞ்சம் பெருசு இருக்குது. ஆமாம் ஆமாம், அதோட சின்னது அது. இது வந்து காரைக்குடி பில்லர்னு சொல்லிட்டு, காரைக்குடி செட்டிநாடு அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு பில்லர் இருக்கும். அந்த பில்லருக்கு பாட்டமில் வந்து இந்த மாதிரி கல் வரும், உருளைக்கல். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இப்போ நீங்கள் சிட்டியில் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த கல்லை வந்து வாசலில் 2 வைக்கலாம், முன்னாடி 2 வைக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும், பீடம் மாதிரி இருக்கும். இந்த வட்டம் உள்ள கல் இது. ஒன்று இருக்குது, அங்கே பார்க்கலாங்களா? இதுதான் அந்த காரைக்குடி செட்டிநாடு அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பீடமு. அது வந்து வீட்டு வாசலில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வைப்பாங்க. இதுக்கு மேலே வேணும்னா பில்லர் வச்சுக்கலாம். இது வந்து லிங்க மாடலில் இருக்குது. மில் இல்லை மில்லு, ஆனால் லிங்க மாடலில். ஆமாம், லிங்க மாடல், திருகைன்னு சொல்லலாம், இயந்திரம் சொல்லலாம். இங்கிலீஷில் வந்து இதுக்கு பேர் மில்லு, மேனுவல் மில்லு. இது வந்து ட்ரை ஃப்ளவர், மில்லட்ஸு, கோதுமை பவுடர் அரைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல கொட்டினா அப்படியே பாருங்க பள்ளமாக இருக்குது. இதை கொட்டினா இந்த பள்ளத்தில் அப்படியே நிற்கும். பொருள் வந்து என்ன பொருள் கொட்டினாலும் இங்கே நிற்கும். ஒன்னொன்னா உள்ளே போகும், லைன் கட்டி போகும். நம்ம வந்து இப்படி பண்ணும்போது அழகாக போயிட்டே இருக்கும். இது வந்து எங்கள் பாட்டி வீட்டிலலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே போய் அவங்க பண்ணும்போது நாங்கள் கூட சேர்ந்து பண்ணுவோம். இப்போ உள்ளவங்களுக்கு வந்து இது நிறைய தெரியாது, எப்படி அரைக்கணும் அப்படின்னு கூட தெரியாது. எங்கள் பழைய காலத்து டைப் திருகை கூட இருக்குது. அது கொஞ்சம் திருகுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த காலத்து ஆளுங்களுக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. நாங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பேரிங் வச்சுருக்குறோம். பேரிங் வச்சுருக்கனால கை வலிக்காமல் வந்து நீங்கள் அதை திருக்கலாம். ஆமாம், இப்போ உங்களுக்கு அரைக்கிறீங்க, உங்களுக்கு கை வலிக்கல. ஆமாம், அதே மாதிரி அரைகிறது எல்லாமே இந்த பள்ளத்தில் வந்துடும். நீங்கள் ஒரு பாத்திரம் மாதிரி இங்கே வச்சுட்டு அதை பிடிச்சிக்கலாம். ஆமாம், இது வந்து 9,000 வரும், 9,000 வரும் இந்த மாடல். இது கனமாக இருக்கிறதுனால. இல்லை கம்மி ரேட்டில் வேணும்னாலும் நம்ம செஞ்சு தரலாம். அகைன்ஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது ஒரு அரௌண்ட் ஒரு 7,000 ருபீஸ் வரும்.
எனக்கு தெரிஞ்சு ஃபாரின்லாம் வந்து இந்த மாதிரி சின்னதாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே மிஷின் கிடையாதான். பொடி பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அங்கே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்டே சொல்லுவாங்க. இதில் சின்ன சைஸ்னா வாங்குவாங்க. சின்ன சைஸில் பண்ணால் நீங்கள் கிச்சன் மேடையிலே கூட வச்சுக்கலாம். இது நான் கொஞ்சம் அதிகம் கிடமா வச்சுருக்கேன். ஏன்னா வெயிட் ஓவராக இருந்தால் நம்ம அரையும் போது மூவ் ஆகாது. அதனால வச்சேன். இது தரையில் வச்சு அரைக்கிறதுக்கு இதோட கிணம் கம்மியாக பண்ணி கிச்சன் மேடை மேலே பண்ணிடலாம். இந்த மாதிரி கருங்கல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு சிங்க் வைக்கிறாங்க, கிச்சன்லையும் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஹாலில் அந்த மாதிரி வைக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? சரிங்க. இது ஒரே கல்லில் பண்ண சிங்க். இது ஒரு பொதுவாக சிங்க்னா நம்ம ஸ்லாபாக எடுத்து ஒட்டி வைப்போம். நம்ம சாப்பாடு சுடு தண்ணி வந்து சுட சுட சிங்கில் தான் ஊற்றுவோம். அது லீக்கேஜ் ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதனால ஒரே கல்லை பாறை மாதிரி எடுத்து அதில் கொடாஞ்சி சிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒன்ஸ் தான் ஒட்ட வேண்டிய ஒரே பாறையிலேருந்து பண்ணது. ஆமாம், சாலிட் சிங்க்னு பேர் இதுக்கு. இது எல்லா கலர்ஸ்லையும் பண்ணலாம். கிரே, ப்ளூ, பிளாக்கு அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் பண்ணலாம். ஒரே கல்லில் பண்ணதுனால இது வந்து ப்ரைஸ் வந்து 30,000லேருந்து 45,000 ரேஞ்சில் வரும். 30,000 45,000 வரும். புதுசாக வீடு கட்டுறாங்க அவங்க. ஒன்ஸ் இதை எடுத்து போய் வச்சுட்டாங்கன்னா காலத்துக்கு அது இருக்கும். அந்த வீடு இருக்கிறத இது அதிகமாகவே இருக்கும். ஆமாம், அது மாதிரி இருக்கும். தண்ணி எல்லாமே எங்கேயுமே நிற்காது. நம்ம வாஷ் பண்ணும்போதோ லீக்கேஜ் ஃபர்ஸ்ட் வந்து லீக்கேஜ் சைடுல லீக்கேஜ் வராது. வைக்கும்போது சில டைம் வந்து லீக்கேஜ் வரும். அந்த லீக்கேஜ் இல்லாம நமக்கு வந்து அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லை, இவர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு 3-5 தலைமுறை கூட இது தாங்கும். வீடு எத்தனை வருஷம் வச்சிருக்கோமோ அத்தனை வருஷம் ரிப்பேர் வராம இருக்கும். ஒன்ஸ் நம்ம இந்த இடத்துல போடுற இது மட்டும் நம்ம கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது பாட்டு வந்துட்டே இருக்கும். தண்ணி எங்கேயுமே நிக்காது. ஸ்லோப் வச்சிருக்கோம். எல்லா தண்ணி சென்டர்ல போய் நடுப்புற வர. ஒரு கிச்சன்ல கொஞ்சம் பிரமாதமா பார்த்து என்னென்ன பண்ணுமோ அந்த பிரகாரம் பண்ணிருக்கேன். ஃபீட்பேக் படி இது எங்க வீட்டுல நான் இதே தான் வச்சிருக்கிறேன். இது எப்படி எல்லாம் யூஸ் பண்ண அது பார்த்து தான் செஞ்சேன் நான் இதை. ஆமா, இது பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். தூக்குறது கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். தூக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஒன்ஸ் தான் அது. ஒன்ஸ் எடுத்து வச்சுட்டோம்னா அது லாங் லைஃப் போயிட்டே. ஆமாம், ஏன்னா நம்ம வீட்டில் அதிகமாக பயன்படுத்த பொருளே சிக்கு தான். வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ரேட்டு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி வந்து கிச்சன் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்ததுட்டு அவங்களே வந்து பண்ணுறாங்க. இது முன்னாடி எனக்கு யோசனை இருந்ததா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதில் மாடல்ஸ் இது இப்போ இதில் வந்து ஒரு டேப்பரு, இது வந்து பிளெயின் ரெக்டாங்கிள், இதுல ரவுண்ட் எல்லாம் இருக்கு. ரவுண்ட் இருக்கு பாருங்க, உள்ள ரவுண்டு, பிளாக்கு அந்த மாதிரி ஒரே கல்லில் கொடாஞ்சி பண்ணது. மோனலித்திக் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை பாறை மாதிரி எடுத்து கொடாஞ்சி பண்ணுறது. நம்மளுக்கு ஒரு சிங்க் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 20 நாள் 25 நாள் ஆகும். 4 பேர் அதில் வேலை செய்கிறோம். 4 பேர் செஞ்சால் தான் அந்த சிங்க் வரும். 4 பேரோட ஒரு மாத சம்பளம் வச்சு அதுதான் கணக்கு. இது வந்து இப்போ பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் ஃபினிஷ் ஆகலை. ஆமாம், கோபுரம் வருது, கலசம் வருது, டோர் வருது. இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர். இது விநாயகர் வைக்க இப்போது வீட்டில் வந்து இப்போது முட்டு சந்து மாதிரி இருக்குது இடம். அங்கே வந்து ஒரு விநாயகர் வைக்கணும்னா ஒரு கோயில் மாதிரி இது, மண்டபம் மாதிரி. இதில் ஒரு பீடம் வச்சு விநாயகர் வச்சு விளக்கெல்லாம் வச்சு கோபுரம் கட்டி கலசாலம் எல்லாமே கல்லில் பண்ணி கொடுத்து செட்டாக பண்ணி கொடுத்து. இது வந்து ஒரு 25,000 ருபீஸ் ரேஞ்சில் வரும். 25,000 ஸ்டார்டிங். இந்த பீஸ் 25,000 வரும். இதோட கொஞ்சம் பெருசாக பண்ணால் 35 அப்படி வரும். நல்லா வந்து ரிச்சா வந்து ரொம்ப நல்லா வீடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு முக்கிட்டு சந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல இது வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கோயில் கருங்கல்லே கட்டின மண்டபம். இது மண்டபம் அங்கே பார்த்தது நீங்கள் கிரானைட்ல பார்த்தீங்க. பழைய காலத்து டைப்பில் கருங்கல்ல கட்டினாங்க இல்லையா, அந்த உளி வேலை, சிற்ப வேலை. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படி கட்டு அதை பார்த்து வேந்து போய் அந்த மாதிரி பண்ணது. இது சும்மா ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல் தான். டோர் மட்டும் ஸ்டீல்ல பண்ணிருக்கோம். இதுவும் ஒரே கல்லுல பீசஸ் தான். இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். 4 பில்லர் எல்லாமே இன்டர்லாக் ஆயிருக்கு. காலத்துக்கு காலம் கடந்து இருக்கும். அது இது கோயிலுக்கு தான் யூஸ் ஆகும் இல்லையாமா? வீட்டுக்கு யூஸ் ஆகும். வீட்டுக்கு வெளியில ஒரு கோயில் மாதிரி கட்டுறீங்க, ஒரு அபார்ட்மெண்ட்ல அசோசியேஷன் வச்சு கோயில் மாதிரி கட்டுறீங்கன்னா அந்த டைம் இது நம்ம நல்லா எண்ணெய் தடவணும், கருப்பாயிடும். கோயில்ல பழைய காலத்து எப்படி இருக்கு அதே மாதிரி ஆயிடும். இதோட ரேஞ்ச் இது வந்து 90,000 வரும். 90,000 ரூபாய் வரும். ஆமாம், இது வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர். ராஜபாளையம் போகுது. துளசி மாடம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2-3 மாடல் இருக்கு. அதை பற்றியுமே இவர் சொல்லுவார். ஆமாம், இது துளசி மாடம்ல வந்து 3 மாடல் இருக்கு. ஒன்று வந்து சிமெண்ட்ல செஞ்சது, இதுதான் பேசிக். இது வந்து ஒரு 900 ருபீஸ், 1200, 1500, அதிகபட்சம் 3000 ருபீஸ் வரும். சிமெண்ட் துளசி மாடம் நிறைய சைஸஸ் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிரானைட்ல பண்ணது. நம்ம பீஸ் கிரானைட் ஸ்லாப் எடுத்து ஒட்டி பண்ணுறது. இது வந்து 7,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங். ஆமாம், 7,000 ரூபாயிலேருந்து ஒட்டி பண்ணுறது. இது வந்து ஒரே ஆமாம் நல்ல ஃபினிஷிங் பண்ணலாம் இருக்கும்.
செடி தண்ணி போகிறதுக்கு உள்ள ஹோல்ஸ் இருக்குது. ஏன்னா தண்ணி வெளியில் போனால் தான் செடி வளரும். துளசி செடிக்கு இது விளக்கு மாடை ஒன்று வச்சுருக்கோம். அதான் இது ஒரு டைப்பு. இது வந்து கருங்கல், நம்ம ரொம்ப பழைய காலத்து டைப் கல், ஒரே கல்லில் செதுக்குனது. வந்து பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணதோ எதுவுமே கிடையாது. ஒரு பாறை மாதிரி கல் எடுத்து அதை செதுக்கி ஒரு சிலை செய்கிற மாதிரி கணக்கு. இதை நம்ம கைப்பட்டு எண்ணெய் போட்டு தடவுனா நல்லா பிளாக் ஆகிடும். ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும். இன்னொன்று எல்லாத்த விட இதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகம். ஆமாம், அதனால தான் அப்படின்னும் போது வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். கிராமத்துலேயும் சரி, அந்த காலத்து வீட்டுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி கருங்கல் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும், பழமையான வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இது வந்து ரொம்ப நல்லது நமக்கு வீட்டுக்கு. இது ஒரு வைப்ரேஷனு, இதில் வைக்க போகிற விளக்கு ஒரு வைப்ரேஷனு, அதில் ஊற்றி இருக்கிற நல்லெண்ணெய் ஒரு வைப்ரேஷன். அதில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, துளசியும் நல்லெண்ணெய் இருந்தால் இந்த சுற்று வட்டாரத்தில் ஃபோன் சிக்னலே கிடைக்காதுன்னு. அதெல்லாம் நான் நம்புகிறேன். அதே மாதிரி எல்லாரும் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெருசு. ஆமாம், இது கொஞ்சம் மீடியம் சைஸு. இது 17,000 வரும். 17,000 ரூபாய் ஒரே கல். இது இதில் கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்குது, அங்கே மேலே இருக்குது. அது வந்து ஒரு 12,000 ரூபாய், 12,000. அதுவும் ஒரே கல் தான். இது சைடில் வந்து கமலம் இருக்குது. இதெல்லாம் ட்ரெடிஷன் கமலம். இது தாமரை சார்ந்த ஒரு பூ, அது மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் வந்து கல்லுங்க, அம்மிக்கல், கருங்கல், கிரானைட்டில் அரைக்கும். இது சின்ன ஒரு வயசானவங்க ஈஸியாக அரைக்கணும், கை வலிக்காமல் அரைக்கணும்னா இது கிரானைட் அம்மி. கிரானைட்லேயே வந்து பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது. இது கருங்கல், பழைய காலத்து டைப் அம்மி. இது தரையில் வச்சு உட்காந்து அரைக்கிறதுக்கு. கிரானைட் வந்து கிச்சன் மேடை மேலேயே வச்சு உட்காந்து. ஆமாம். இது வந்து ரேட்டுமா? இது வந்து இது சைஸ் ஒரு அடி. இது ஒரு அடி சைஸ் 2,450 ரூபா வரும். இது 1,900 ரூபா வரும். 1,900. இது கருங்கல், சின்ன சைஸு. ஒரு டம்ளர் போட்டு அரைக்கலாம், அவ்வளோதான். இது ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. சட்னி அரைக்கலாம். ரொம்ப பழைய காலத்து டைப் கருங்கல், கருங்கல்லே அடிச்சது, கையிலே அடிச்சது. கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இந்த ஆன்டிக் ஃபினிஷ் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து அது வந்து 2,450 ரூபா சொன்னேன் ஒரு அடி பிளாக்கு. இது ரெட்டு 2,600 ரூபா வரும். 2,600 ரெட்டுன்றதுனால கல் கொஞ்சம் இது கருங்கல். இது 1,400, 1,400 ரூபா. இது வந்து தரையில் கீழே வச்சு உட்காந்து அரைக்கிறது, கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். இது வந்து இந்த திருக்கை கல்ல சாதாரண கல்லில் செஞ்சது. இது 1,100 ரூபா வரும், 1,100. ஆமாம், இதில் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதோட அட்வான்ஸ்டு நிறைய இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் அண்ட் பேசிக் ஒன்று, இதுதான் ஸ்டார்டிங். ஆமாம், இது இன்னொன்று வந்து இது கருங்கல் பால். கருங்கல் பால், அதாவது தமிழில் இளவட்ட கல்லுன்னு சொல்லுவோம். ஆமாம், இதை வந்து முதல் மரியாதை படத்தில் அது கருங்கல்ல கையிலேயே அடித்தது. ஒரு பாறை மாதிரி எடுத்து கையிலேயே ரவுண்ட் அடித்த கல் இது. இது வந்து இப்போதைக்கு நம்ம அந்த காலத்தில் வந்து என்னது, இது தூக்குனாதான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி சொன்னால் யாருக்கும் பொண்ணு கிடைக்காது. அது வந்து இதை ஆண்களோட பலம் என்ன அப்படின்றத சோதிக்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் வச்சிருக்கோம். இந்த காலத்துல மாப்பிள்ளைக்கு டெஸ்ட் வச்சா ஓடியே போயிடுவாப்புல. இப்போதைக்கு இதை எதுக்கு யூஸ் பண்றோம்னா, கார்டன்ல இதை போடுறோம். கார்டன்ல சீட்டர், கார்டன் புல் தரை இருக்கு. இது அங்கங்க போட்டுட்டு இதுல வந்து நம்ம உட்காரலாம். உட்காரும் போது கால் நல்லா மடங்கும். இதுல ஃபுல் ப்ரெஷர் இருக்கும். நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா மோடியே ஒரு ஹோட்டலில் போயிட்டு யோகாசனா பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வட்டமான கல்லில் தான் வந்து சாஞ்சி பண்ணுவாங்க. இதில் நிறைய சைட்ஸ் இருக்குது. கல்லுன்றதுனால இது நிறைய இதை நீங்கள் பீச்லலாம் நிறைய பார்க்கலாம். நம்ம நிறைய சப்ளை பண்ணோம் பீச்சில். இது வந்து உட்காரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்ககிட்ட வந்து ஒரு சின்ன இளநீர் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. கலர்ஸ் வரையாகவும் அடித்து வச்சுருக்கேன். ஆமாம், இது வந்து 7,000லேருந்து 40,000 ருபீஸ் வரைக்கும். 7,000லேருந்து 40,000 வரும். இந்த பாலை நவுத்துறதுக்கு 2-3 பேர் தேவை, தூக்குறதுக்கு 6 பேர் தேவை. ஆமாம், இது வந்து நல்லா இருக்கும். நமக்கு வீட்டில் வந்து சும்மா கொஞ்சமாக அப்படி அரைக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், கை வலிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து எக்ஸசைஸ். எப்பவுமே நம்ம அம்மி அரைக்கும் போது கைக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும். இதோட ரேட்டுமா? இது வந்து 700 வருங்க, 700 ரூபாய். இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ், ஸ்டார்டிங் சைஸ். இதுல இருந்து பெரிய சைஸஸ் 1,200, 1,800, அதிகபட்சம் வந்து 2,500 வரைக்கும் இருக்கு. கருங்கல் அம்மி இது பழைய காலத்து டைப், நம்ம கிராமத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது அதே டைப்ல கருங்கல் ஆட்டுக்கல். அது பெருசு, அது 2,900 வரும். கொஞ்சம் பெருசு, ஒரு 1/2 கிலோ மாவு போட்டு ஆட்டணும். இது கருங்கல். அதுலயே இது வந்து கிரானைட் ஆட்டுக்கல். இது பாலிஷ்ல இது கல்பிடி, இந்த மாதிரி ஸ்டீல் பிடி வரும், நல்லா அரைச்சி பண்ணுறது. இதில் ஒரு அழகு. இது வந்து கிச்சன் மேடையிலே வச்சு ஈஸியாக அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஸ்டீல் ஹேண்டில் இது இருக்கு. இதில் ஸ்டோன் ஹேண்டில்லையும் இப்போ புதுசாக பண்ணியிருக்கோம், அது காட்டுறவங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி வந்து கையில் அரைச்சி சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி சின்னது வந்து வாங்கிக்கலாம்.
இதோட ரேட்டுமா? இது வந்து 4000 rupees வரும், 4000 ரூபாய் வரும் கிரானைட். இது சின்ன சைஸ், இதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் 5500, 7500, 9500. 4000லேருந்து 9500 வரைக்கும் இந்த ஐட்டம் இருக்குது. எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் வந்து 4000 கிரானைட் ஆர்டிகல். அதே மாதிரி கிரானைட் அம்மி இந்த மேலே காட்டுறோம் இல்லையா, அதோட சைஸஸ் பீஸஸ் எப்பவுமே ரெடிமேடில் பண்ணிகிட்டே இருப்போம், எக்ஸ்போர்ட் போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி நல்லா இருக்கும், குவாலிட்டி மெட்டீரியல் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, சூப்பராக நம்ம வந்து கருங்கல்லையே குத்து விளக்கு. இதை பார்த்த உடனே நான் ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டுட்டேன். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எடுக்கலாம் போல இருக்கு. கழட்டி மாட்டுறதுக்கு சூப்பராக கழட்டி கழுவி நம்ம மாட்டலாம். குத்து விளக்கு எப்படி நம்ம கழட்டிட்டு கழுவுறோமோ அந்த மாடல்ல வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல் பாலிஷ்ல பண்ணிருக்கோம் லேத்துல. அது வந்து ஒரு 2 feet ஹைட். அந்த அந்த குத்து விளக்கு வந்து அது வந்து ஒரு பேர் வந்து 17,500 வரும். ஒரு பேர்னா 2 பீஸ் வரும். இதுல மேல் தட்டிலும் நீங்க விளக்கு ஏற்றிக்கலாம், கீழ் தட்டிலும் விளக்கு ஏற்றிக்கலாம். இது ஓன் டிசைன் நம்ம இது வந்து நம்ம குத்து விளக்கோட காமனான டிசைன். இது 3 அடி உயரம். இது சிங்கிள் பீஸ். ஒரு என்ட்ரன்ஸில் சிங்கிளாக வைக்கணும்னா இந்த ஐட்டம் வைக்கலாம், அது ஜோடியாக வைக்கணும்னா அந்த ஐட்டம் வைக்கலாம். இது ஒரு பீஸ் 17,500 வரும், அது ஒரு ஜோடி 17,500 வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். சூப்பராக இருக்குது. இந்த குத்து விளக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி வச்சு விளக்கு வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈட்டுனால இது எதுவுமே டேமேஜ் ஆகாது, காலத்துக்கு அப்படியே இருக்கும். ஃபுல் பாலிஷ் பண்ணியிருக்கோம். இதை கிளாஸ் பண்ணி கரை பிடிக்கிறதோ, ஆமாம், கரை பிடிக்காது, ஸ்டைல் பிடிக்காது, ஏன்னா பாலிஷ் இருக்கிறதுனால. தண்ணி ஒரு ஊற்றுனா சரியாயிடும். அது மாதிரி இது ஃபவுண்டைன் ஒன்று பண்ணியிருக்கோம். வாலில் வந்து சல தண்ணி வரத்துக்கு இங்கே தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அது பின்னாடி இப்படி வரும். அந்த மாதிரி குட்டி குட்டி வந்து விநாயகர் சிலை, ஆமாம், லிங்கம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இது வந்து ஒரு சிலர் வந்து பூஜை ரூம்ல வைப்பாங்க, கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, துணை விநாயகர் ரெண்டா கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கருங்கல்ல மாவுக்கல்ல ரெண்டுலயுமே. ஆமா, மாவுக்கல்லாம் வந்து 350, 400 அந்த மாதிரி பட்ஜெட்ல வரும். கருங்கல் வந்து 900, 1200 அந்த மாதிரி பட்ஜெட். 6 அடி உயரம். இது வீட்டில் வச்சு பூஜை வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம் வீட்டில். நம்ம வீட்டில் மினியேச்சர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் சின்னதாக இன்னும் சின்னதாக நான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது உரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருகை, அப்புறம் அம்மி, அதுக்கப்புறம் உலக்கை, எல்லாமே உரல் உலக்கை. இது வந்து இப்போ புது மாடல் வந்துட்டு அங்கே நிறைய இருக்குது, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இது வந்து 4 பீஸ் சேர்த்து 2500 ரூபா வருங்க. இது கருங்கல்ல பண்றோம், கொஞ்சம் பெரிய சைஸ், வேலைப்பாடு அதிகம். 4 பீஸ் சேர்த்து 2500 ரூபா. ஆமா, ஒரு வீட்டுக்குள்ள வந்தோடனே முதல்ல பாக்குற விஷயம் எதுமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புத்தா சிலை தனியாக வைப்போம், ஃபவுண்டைன் தனியாக வைப்போம். இது ரெண்டுமே சேர்த்து வைக்கிறது. ஒரு புத்தர் பேக்ரவுண்ட் தண்ணி வரும். இப்போ தண்ணி செட் பண்ணல, நான் உங்களுக்கு பண்ணும்போது செட் பண்ணிடுறேன். தண்ணி சலம் தட்டி சத்தம் வரும். இது ஆமாம், துளசி மாடம் கிரானைட்ல பண்ணது. ஆமாம், லக்ஷ்மி ரெட்டுன்னு கலர், அதுக்கு பேர். ரொம்ப தெய்வீகமான கலர். பூஜை ரூம்லாம் வைப்பாங்க. விளக்கு மாடம் பெரிய சைஸ், அது சின்ன சைஸ். சின்னது வந்து ஒரு 4000 rupees வரும், பெருசு வந்து 12,000 rupees வரும். அந்த லக்ஷ்மி ரெட்டு கிரானைட். ஆமாம், உள்ள நல்லா இறங்கலாம். அதே மாதிரி தண்ணி போகிறதுக்கு உள்ள ஹோல்ஸ் இருக்கு, தண்ணி வந்து நிற்காது. இது வந்து ஒரு கஜலட்சுமியோட சிலை. இது வந்து வாலில் வைக்கிறது. இப்போ வீட்டு வாசல் மெயின் டோர் இருக்குன்னா அதுக்கு மேலே என்ட்ரன்ஸ் வைக்கிறது. ஒரே கல்லில் கனமாக பண்ணியிருக்கோம். இதில் இந்த பேக் பீஸ் வந்து வால்குள்ளே போயிடும். ஸோ கஜலட்சுமியும் 2 யானும் மட்டும் அப்படி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகி தெரியும். ஃபிட்டிங் பண்ண அப்புறம் நல்லா எல்லாமே உள்ளிலேயே பண்ணது, நம்ம கை வெள்ள உள்ளே பண்ணது. 37,000 ரூபாய். இப்போ இருக்கிற பீஸ் 3 அடி லென்த் இருக்கிற பீஸ் வந்து 37,000 வரும். இதில் வந்து சின்னது வேணால் பண்ணி தரலாம். ஆனால் அந்த முகம் கலை வந்து இந்த சைஸில் ஸ்டாண்டர்டாக நல்லாயிருக்கும். இதோட பெருசு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இதோட சின்ன பண்ண முகம்ல நம்ம அவளை வேலை செய்ய முடியாது. அது வந்து ஒரு அம்சம். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வாசலில் மேலே இவங்களை தாண்டி தான் போகணும். அந்த மாதிரி வைக்கணும். அது வச்சா புத்தரில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஒன்று உட்காந்துட்டு தியானம் பண்ணுற புத்தர், இன்னொன்று நின்றுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற புத்தர், இன்னொன்று படுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஒன்று கால் மணிக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்காங்க. புத்தர் வந்து ரொம்ப எல்லாரோட நல்லா பெட்டாக இருப்பார். அதனால் அவங்களுக்கு வழிமுறை வந்து ரொம்ப கம்மி. எப்படி நம்ம வழிபட்டாலும் ஏற்றுப்பார். அந்த மாதிரி நிதானம் பொறுமை நிறைய அதிகம். அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியதாக தான். இந்த புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி உயரம். இது வந்து அபயமில் இருக்குது, ஆசீர்வாதம் பண்ணுற டைப்பில் நிற்கிற டைப்பு புத்தர். இது வந்து 36,000 வரும், 36,000 ரூபாய் இந்த சிலை.
இது பின்னாடி இருக்கிற சிலை பார்த்தீங்கன்னா 2.25 அடி உயரம், தியான நிலையில் இருக்குது. இது வந்து 45,000 வரும். இந்த கல் கொஞ்சம் அகலமான கல், வேலைப்பாடு அதிகம். நான் புத்தருக்கு வந்து நாங்கள் 4 பக்கம் வேலை செய்வோம். எல்லா விநாயகர் பெருமாளுக்கெல்லாம் முன்பக்கம் மட்டும்தான் வேலை செய்வோம். புத்தருக்கு மட்டும் 4 பக்கம் வேலை செய்யணும். பேக் சைட்லையும் வேலை செய்யணும், அந்த மாதிரி செய்யணும். இன்னொரு புத்தர் பாருங்க, அங்கே ஃபவுண்டைன் மாதிரி இது. ஆமாம், இந்த பவுலில் தண்ணி ஊற்றி, ஆமாம், அது அப்படியே அது சர்க்குலேட் ஆகும். பக்கத்தில் இருக்கிறது கேரளா லேம்ப்பு. ஆமாம், விளக்கேற்ற டிசைன் பண்ணது. முகத்தை வந்து ஒரு ருத்ரமான ஒரு முகம், ஒரு பலவீனமான ஒரு கைகள், அந்த மாதிரி சூலம் வச்சுட்டு இது சந்திரனும் சர்பமும் இருக்கிற மாதிரி கீழே வந்து ஒரு பட்டை ஒன்று. இது ஒரு டிசைன்டு சிலை. இதை வந்து நம்ம எங்கே வேணால் வைக்கலாம். வழி இதை ப்ராப்பராக பூஜை பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இது இல்லை. ஆனால் ஒரு சிவன் பக்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சு டிசைன் பண்ணோம். இது புதுசாக இந்த எலிஃபெண்ட்ஸ் பாருங்கள். இந்த எலிஃபெண்ட்ஸில் வந்து 3 டைப்பு நாங்கள் இப்போதைக்கு வச்சுருக்குறோம். ஒரு எலிஃபெண்ட் வந்து நார்மல் டைப்பு, அதாவது நின்ற நிலையில். இதில் ஜோடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யானை வந்து ரைட்டு காலை எடுத்து வச்சுருக்கோம், ஒரு யானை லெஃப்ட் காலை எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் மாடலு. இது வந்து ஒரு தாய் யானை, இது மகள் யானை. இந்த மதர் அந்த டாட்டர் மாதிரி. இவங்க வந்து இவங்களை வழி நடந்து போகிற மாதிரி. இது ஒரு புராண கதையிலேருந்து எடுத்து பண்ணது. இந்த யானை வந்து நிற்கலை, நடக்குது. ஏன்னா 3 காலில் தான் இருக்குது. ஆமாம், 3 காலில் தான் நிற்குது. அது இந்த யானை வந்து தும்பிக்கை தூக்குன மாதிரி. இது வந்து வாசலில் உள்ளே வந்தவொடனே என்ட்ரன்ஸில் பார்க்குற மாதிரி இடத்துல வந்து இந்த தும்பிக்கை தூக்குன மாதிரி உள்ள யானை தான் வைக்கணும். இந்த கருங்கல்ல. ஆமாம், வீட்டுக்குள்ளே மாதிரி வைக்கிறது. இதை எப்படி சொல்கிறது, ரூமுக்கு 2 என்ட்ரன்ஸில் வைக்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த தும்பிக்கை இறக்குன மாதிரி ட்ரங்க் டவுன் அது வைக்கலாம். ஆமாம், வாசலில் மெயினாக வைக்கிறது வந்து தும்பிக்கை தூக்குனது தான். எல்லாம் கோயில்களெல்லாம் கூட பார்க்கலாம், அதெல்லாம் அதே தான் ஃபாலோ பண்ணி. பொதுவாக தும்பிக்கை தூக்குன யானைக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குது, பிளெஸ்ஸிங் இருக்குது. இங்கே வந்து ஒரு சிங்கம் சிலை இருக்குது பாருங்க. இந்த சிங்கம் வந்து முகம் மட்டும், இது வாயில் ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இந்த வாலில் அப்படியே ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த தண்ணி வந்து அந்த வாய் வழியாக வரும், ஃபவுண்டைன் மாதிரி சிங்கம் மாதிரி. இந்த மாதிரி நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கெலாம் கொடுக்குறோம். இது வந்து ஒரு உரல், இந்த இந்தோனேஷியன் உரல். அந்த டேபிளில் வைக்கிறேன். நல்ல வந்து தூளாயிடும், பொடி ஆகுறது, நெசுக்கிறது. அப்படி அது தவிர கைக்கு வந்து ஒரு மசாஜ் மாதிரி ஆகும். இது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு உரல் மாதிரி கையில் பிடிச்சி இடிக்கிறது இல்லாமல் ஒரு பால் வச்சு அரைக்கிறது. ரொம்ப ட்ரெடிஷ்னல். இன்னொன்று இதில் வந்து எந்த சைட்லுமே எதுவுமே மிஸ் ஆகாது. ஏன்னா இதோட அவுட்டர் டயாவும் இதோட இன்னர் டயாவும் ஒன்று. கார்னர் கூட எல்லாமே மசிஞ்சிடும். ஒரு மாதிரி டிசைன்டு ப்ராடக்ட். இது சின்ன சைஸு. இது வந்து 2750 ரூபா வரும். இதில் பெரிய சைஸ் எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஆமாம், பெரிய சைஸ் பால் இருக்கே. ஆமாம், இது விநாயகர் சிலைங்க. இந்த வீட்டு வெளியில் வைக்கிறது, தெருமுனைகளில் முற்ற வீட்டில் வைக்கிறதுக்கு கருங்கல்லான விநாயகர். இதெல்லாம் இந்த மாதிரி சாய்ந்து இருக்கிற விநாயகர் வந்து டெக்கரேட்டிவ் வாசலில் வைக்கிறது. இந்த மாதிரிலாம் வைக்கலாம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா புத்தர் சிலைகள். இதில் வந்து விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் விநாயகர் 4500 ரூபாயிலேருந்து 9000 ரூபாய் வரைக்கும் வரும். இந்த அளவு உள்ள விநாயகர். இந்த ஒரு விநாயகர் மட்டும் வேலைப்பாடு அதிகம். இது 30,000 வரும். ஆமாம், அது 1.25 அடி. அது உள்ளிலேயே பண்ணது 9000 ரூபாய் வரும். அது மேலே இருக்கிற புத்தர் எல்லாமே வந்து 9000லேருந்து 25,000 ரூபாய் வரும். 1 அடி 1.25 அடி. அதில் தியான நிலையில் இருக்குது, அபயம் நிலையில் இருக்குது. அந்த மாதிரி மாறும். இந்த நிறுவனம் வந்து சுமார் 40 வருஷமாக நடக்குது. எங்கள் அம்மா தான் முதல்ல ஆரம்பிச்சு. நாங்கள் முதல்ல ஆரம்பித்து சுண்ணாம்பு வியாபாரம். வெறும் சுண்ணாம்பு. எங்கள் அம்மானா சுண்ணாம்புக்காரமாக நல்லாருக்கு தெரியும். இல்லை நாயுடு அம்மா சொல்லுவாங்க. கிருஷ்ண வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா கிருஷ்ணகாரமாக சொல்லுவாங்க. சுண்ணாம்பு வியாபாரத்துலேருந்து சிமெண்ட் ஆர்டிக்கல், ஜாலி, ஒரு கல் போஸ்ட்டு, இந்த மாதிரி ஐட்டம், சிமெண்ட்டில் பில்லரு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய நானே சொந்தமாக வேலை செய்கிறேன். நானே வேலை வாங்கலை, வேலைக்காரன் வேலை செய்தோம். அது வியாபாரம் பண்ணதால நேச்சுரல் ஸ்டோனுக்கு, அதுக்கப்புறம் நேச்சுரல் ஸ்டோனில் வந்தோம். இந்த மாதிரி ஐட்டம் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆமாம், அப்புறம் அம்மிக்கல் ஆரம்பித்து இந்த கலவம், ஆட்டுக்கல், அம்மிக்கல், நேச்சுரல் ஸ்டோனு, அது எல்லா கல்லுலையும் எது எங்கே இருந்தாலும் அங்கே போயிடும். அங்கே அந்த ஆளை பார்த்து அங்கே கொள்முதல் பண்ணி இங்கே பார்த்து ஆளை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அன்றைக்கி ஆரம்பிச்சுல இன்னைக்கு வரைக்கும் கடவுள் புண்ணியத்துலையும் பெரிய ஆசீர்வாதத்துலையும் எல்லாம் நல்லபடியாக நடக்குது.
ஆனா ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா இவங்க தான். அவரோட அம்மா, அந்த தம்பியோட பாட்டி. கருங்கலையே பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் மட்டும் கிடையாது. இது வந்து நம்ம பார்க்கு, கொஞ்சம் வீடு பெரிய வீடா வச்சிருக்கீங்க, பார்க் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட அழகா பண்ணிக்கலாம். நம்ம பார்க்ல போடுற மாதிரி இது பண்ணிக்கலாம். வந்து ஓவலா பண்ணலாமா, ரவுண்டா பண்ணலாம், ஸ்கொயரா பண்ணலாம், ரெக்டாங்கிள்ல பண்ணலாம். இதோட இது அப்படியே செட் ஆயிடுது. செட் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸ் தகுந்த மாதிரி ஒன்று. இப்போ இந்த செட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு இது ஒரு சேர்த்து ஒரு டேபிள் பெஞ்ச், இது ஒரு 10,000 ரூபா, இது ஒரு 15,000 ரூபா, அது 20,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும். இந்த 20,000 22,000 போடுங்களேன். இதுல கிரானைட் கூட பண்ணி தரீங்க. இது கிரானைட் தான், இது ரேட் ஜாஸ்தி. இது நேச்சுரல் கையில பண்ண உளியில பண்ண அந்த ஃபினிஷ் இருக்கும். ராக் மாதிரி. அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர் மாதிரி போட்டுக்கலாம். சேர் சாயர சேர் இருக்கு. சாயர சேர். அது காட்டணும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அழகான கிரானைட் தானமா. கிரானைட்ல வந்து எல்லாமே ஒரல் மாடல், ஒவ்வொரு மாடல்ல இருக்கு. நம்ம சப்போஸ் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க, ரொம்ப சின்னதா வேணும், ஆனா இது வீட்டில் வச்சுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இது கல் பிடியிலே வரும், கல்லுலயே இருக்கிறோம் பிடி. ஸ்டீல் பிடின்றது பழைய மாடல். இப்போ வந்து கல் பிடியிலே வருது. நீங்களே இது இங்கே டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இது ஸ்டீல் பிடி வந்து இது கைப்பிடி. 8 சைஸ்ல வந்து இந்த புடி 8 மாதிரி குழவி, அது நல்லா இருக்கும். அது அரைக்கிறது 8 இன்ச்சுன்றது வந்து ஒரு 4,500 ரூபாய் வரும். 10 இன்ச்சுன்றது 5,500 ரூபாய் வரும். 12 இன்ச்சுன்றது 6,500 ரூபாய் வரும். 12 இன்ச் இதுதான் 12 இன்ச்சு பெரிய சைஸ். இதுதான் இது 4,500, 5,500, 6,500 3 ரேஞ்சஸ்ல வரும். ஆர்டிக்கல் இதில் வந்து கலர்ஸ் இருக்குது. பிளாக்கு, ரெட் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, அந்த மாதிரி நல்லா டார்க் ரெட் இருக்குது, டல் ரெட் இருக்குது. பிளாக்லேயே வந்து கோல்டு டாட்ஸ் வர மாதிரி எல்லாம் கலர் இருக்குது. பிளாக்ல கோல்டு டாட்ஸ், அதுக்கு பேர் கேலக்ஸின்னு பேர். பிளாக்ல கோல்டு டாட்ஸ் நைட்டில் நல்லா ஸ்பார்க்கிள் ஆகும், அந்த ஐட்டம்லாம் இருக்குது. இது ஆர்டிக்கல் வெரைட்டி. இதில் வந்து ஏந்திரம் இருக்குது, திருகைன்னு சொல்லுவாங்க, தெலுங்குல தெருகுலின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாவரை, அது வந்து எப்படின்னா பேஸ் வந்து ஒரு இடத்துல ஃபிட் ஆனால் அது அரையும். அது டைல்ஸ் தரையில் அரையாது. கீழே ஒரு மேட் மாதிரி போட்டு அதை அரைச்சிக்கலாம். ஆமாம், நல்லா இது இதில் சுற்றி காட்டும். இது வந்து உங்களுக்கு அரைச்சி டைல்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு மேட் மாதிரி போட்டு அரைக்கிறது. ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமையும் ட்ரை ஃப்ளவரோ போட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் நல்லா நைஸாக பவுடர் ஆகிடும். மேனுவலாக அரைக்கிறது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு மேனுவலாக அரைக்கிறதுல அந்த மசாலாலையும் அந்த பருப்புலையும் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து அது அப்படியே இருக்கும். மிக்சிலையும் கிரைண்டரில் அரைச்சா அது ஹீட்டுனால என்ன ஆகுதுன்னா அந்த உயிரினங்கள்லாம் இறந்துடும். இதில் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வரும், ஸ்ட்ரென்த் இருக்கும், அது பழைய காலத்து இது இருக்கும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான், நிறைய எனர்ஜி தேவை, நிறைய டைம் தேவை. ஆனால் இது சாப்பிட்டா லாங் லைஃப் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் அந்த காலத்தில் அது சாப்பிட்டவங்க தான். அவசரமான உலகத்தில் என் தாத்தாலாம் இதான் சாப்பிட்டாங்க. என் தாத்தாவுக்கு 103 வயசு ஆகுது, இன்னும் இருக்கிறாரு, நல்லா இருக்காரு. ஆமாம், இந்த ஆட்டுக்கள் எல்லாமே டிசைன் படி பண்ணது. அதாவது ரொம்ப கை ஸ்ட்ரெஸ்ஸே யூஸ் பண்ணாமல் அரைக்கிறது. உங்களுக்கே தெரியும், ஈஸியாக அரைச்சிடலாம். ஏன்னா இந்த டயமீட்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்டர் டயா, அதோட இன்னர் டயா, அது கொஞ்சம் கேப் கொடுத்து இதில் கொஞ்சம் ஸ்லோப் வச்சிருக்கிறோம். மாவு அதுவாகவே உள்ளே போகும், கையில் தடவை தேவையில்லை, அந்த மாதிரி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உலக்கை. அது வந்து நெல்லெல்லாம் வந்து குத்துவாங்க. நெல், கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் வந்து குத்துவாங்க. அது உரல், குத்து உரல்னு பேரு. கையில வச்சிருக்க பேர் உலக்கை. உலக்கை வந்து கட்டையில வரும். வீட்ல வந்து நான் இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசுல வந்து அங்க போனோம்னா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இதுல வந்து அரிசி, இதுல நெல் குத்தி சாப்பிட்டு ஒரு வாட்டி அந்த மாதிரி அரிசி அப்படிம்பாங்க. கையில குத்தி, அதாவது பாத்தீங்கன்னா பச்சரிசி எடுத்துட்டு வருவாங்க, காயாம இருக்கும், உடனே குத்தி உடனே சமைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. எங்க அம்மாவும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உடனே குத்தி உடனே வச்சிருக்காங்க. இது ஆந்திராவில் வந்து தெலுங்குக்காரங்களாம் வந்து மஞ்சள்லாம் இடிச்சு அவங்களோட ஃபங்க்ஷனுக்கெல்லாம், கல்யாணத்துலாம் அவங்க இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம பண்ணுறோம் மேனுஃபேக்சரிங். இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலு. ஆமாம், இதுலேயே பழைய மாடல்லாம் இருக்குது. கருங்கல்ல கல் ஜாடி, அது பழைய காலத்து ராஜா காலத்துலலாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த உப்பு அதெல்லாம் போட்டு வைப்பாங்க, புளி, அதெல்லாம் கல்லுலேயே மூடி மாதிரி பண்ணிடுது. ஏர் டைட், அது காற்று போவாது, கல்லில் தான் பண்ணிருக்கோம், ஏர் டைட். ஆமாம், அது வந்து 9,000 வருங்க. அந்த ஜாடி 9,000 வரும். ஆமாம், அதே மாதிரி ஃபுட்பால், கல்லுலேயே ஃபுட்பால் பாருங்கள், அவங்க ஒரே கல்லில் பண்ணி அதில் வந்து பிளாக்கை எம்பெட் பண்ணி ஃபுல் பாலிஷில் பண்ணியிருக்கோம். ஃபுட்பால் ரொம்ப விரும்புகிறவங்க வந்து அதை வாங்கி அவங்களோட ஆஃபீஸ் டேபிள்லையோ வீட்லேயோ வைக்கிறாங்க.
அந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டுக்கு எல்லாம் கூட ட்ராஃபீஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் அவங்க பேரெல்லாம் எழுதி கொடுக்கலாம், எந்த வருஷத்தில் எந்த இது ஜெயிச்சாங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணி கொடுத்துருவோம். இதில் ஸ்பெஷல் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த உரல் தான். 8 மாதிரி இருக்கு பாருங்க குழவி. இதில் வந்து 2-3 கலர் இருக்கு. இதாங்க குழவி வந்து 8 மாதிரி இருக்கு சொல்ல உங்களுக்கு பிடிப்பு நல்லா உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்கள் கையை மீறி போகாது குழவி. எங்கேயுமே கேப் விழாது. பாலிஷ் நல்லா ஓங்கி இடித்தாலும் கல் ஒன்றும் உடையாது. ஃபுல் பாலிஷ். ஆமாம். இது வந்து 1700 வரும், 1700 ரூபா. இது வந்து ஸ்டார்டிங் சைஸ், இது 4.5 இன்ச்சு டயான்னு சொல்லி. இதில் அடுத்து ஒன்று இருக்குது 1800 வரும். அடுத்து இருக்கிறதுலே பெரிய சைஸு 3000 ருபீஸ் வரும், ஃபுல் கிரானைட். இன்னொன்று லேவெண்டர் ப்ளூ. இது லேவெண்டர் ப்ளூ. இன்னொன்று வந்து ரெட்டு, ராயல் ரெட்டுன்னு பேர், ரெட்டு. அது பார்க்குறேன். இன்னொன்று வந்து இது குழந்தைங்களுக்கு மருந்து அரைக்கிற கல்வம். இது வந்து கல்லுலேயே பண்ண பவுல், உருளின்னு சொல்லுவாங்க. தண்ணி ஊற்றி ஃப்ளவர்ஸ் போடுறதுக்கு கருங்கல்லில் பண்ணி ஃபுல் பாலிஷில். இதோட ரேஞ்சுமா? இது வந்து 17,000 வருங்க, 17,000. இது ஃபுல் பாலிஷு. இதில் வந்து ரவுண்டு, அது ரெக்டாங்கிள், அதில் க்ரீனு, அதில் இன்னும் பிளாக் இருக்கு பாருங்க ரவுண்டு. இந்த மாதிரி என்ன மாடலில் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். சின்ன சைஸ் ஆட்டுக்கல் இதுதான். ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் இருக்கிறதுல சின்ன சைஸ் ஆட்டுக்கல். இது 3000 ருபீஸ் வரும், 3000 ரூபா வரும். 8 இன்ச்சு டயா இருக்கும். கிச்சன் டாப்பில் வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுள் வயசானவங்க கூட அரைக்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம இந்த கடையில் நிறைய ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். உங்களுக்கு இதில் நிறைய தேவைப்பட்டிருக்கும். இது நிறைய என்னென்ன பிடிச்சிருக்கு, என்னென்ன பிடிக்கல, எது ரேட்டு ஜாஸ்தி, எது ரேட்டு கம்மி, இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இருக்குன்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கடையில் வந்து ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.